காலையிலேயே சூரிய ஒளி நம்ம மூஞ்சில் படும்போது ஒரு அழகாக தான் இருக்குது. இந்த நாள் வந்து ஒரு 2 வருஷமாக எப்போ வரும், இந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள். எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 18ஆம் தேதி வந்து வெட்டிங் டே. அதுக்கு இந்த தாலி செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ நாள் 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு, ஏன்னா நம்ம எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யணுனாலும் லேட் பண்ண அது வந்து ஒரு தடங்களாகவே ஆன மாதிரி இருந்தது. எனக்கு உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா அது வந்து நம்ம மைண்டே வேறு எதுக்காவது அந்த பைசாவை யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மைண்டு போயிடும். அதனால் உடனே எடுத்தாகணும்னு போய் திடீர்னு முடிவு எடுத்தது தான். எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். அந்த சூழ்நிலையில் அவங்ககிட்ட இருந்த பைசாவை வச்சு எனக்கு தாலி செஞ்சு போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு 6-7 மாதத்துலேயே என் துணியில் மாட்டி அத்துடுச்சு. அப்புறம் அதை வந்து நாங்கள் பற்ற வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 4-5 தடவை கிட்ட அத்துருக்கோம். அதை எப்படியாவது செயின் கூட பவுன் போட்டு அதை எடுக்கணுன்ட்டு 2 வருஷமாக போராடிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் அதுக்கான சூழ்நிலை வந்தது. அதனால் அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றனாலேயே படபடன்னு ஊருக்கு வந்து வாங்கிடணும் அப்படின்னு வாங்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எடுத்து கோயிலை வச்சு தான் தாலி போட்டோம். ஆனால் அந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல. அப்புறம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே வேறு ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் போய் ஊருக்கு போகலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்ததுலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நனைஞ்சி தொப்புன்னு அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கே போய் அப்புறம் அதுக்கப்புறம் பஸ் ஏறி நாகர்கோவில் அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி பயங்கரமான டயர்டுங்க. ஏன்னா ஊருக்கு போய் ஒரு இடத்துல கூட நிற்க முடியல. அங்கே இங்கே அங்கேன்ட்டு அலைச்சல் தான்.